ரைட். இன்றைக்கு நாம பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் அதில் வந்துட்டு சாப்டர் 5 ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் சம்பந்தமாக பார்ப்போம். இது ஸ்பெஷலாக எதில் இருந்துச்சுன்னா இந்த பேங்கோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமான இதில் பார்ப்போம். ரைட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மற்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் மற்ற நார்மல் கம்பெனிஸில் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை விட பேங்கோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வித்தியாசம் என்னன்னு சொன்னால், இப்போ மற்ற நிறுவனங்கள் மெயினான இன்கம் சோர்ஸ் வந்துட்டு சேல்ஸ் இருக்கும் அல்லது மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இருக்கும். ஆனால் இந்த பேங்க் ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்களோட இன்கம் வந்துட்டு பிரதான தொழில் வந்துட்டு வட்டியை வட்டியை கொண்டிருக்கிறதுனால என்ன செய்யுது, அதோட மெயின் இன்கம் வந்துட்டு வட்டி வருமானம் வட்டி செலவு உண்டு அடிப்படையில் அது போயிட்டு இருக்கும். ஆகவே சரி, நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன படிக்க பிரமிச்சுனாண்டைக்கு ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பேங்குகளோட பேங்குகளோட நிதி கூற்றுக்கள், அதே மாதிரி அதில் நிறுவனங்கள வங்கி சார்பான நிறுவனங்கள எப்படி பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ற பார்ப்போம். அதுலேயும் ஃபைனான்சியல் ரேஷியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏர்னிங் பர் ஷேர், பி ரேஷியோ படிச்சிருப்பீங்க, குயிக் ரேஷியோன்னு படிச்சிருப்பீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் ரேஷியோன்னு படிச்சிருப்பீங்க. ரைட். இப்படி நிறைய ரேஷியோஸ் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ரேஷியோஸ் வந்துட்டு பொதுவான நிதி நிறுவனங்கள் அல்லாத சாதாரண நிறுவனங்களுக்கு தான் பயன்படுத்துவோம். ஆனால் பேங்க்ல வந்துட்டு வித்தியாசமான ஒவ்வொரு ரேஷியோஸ் நாங்கள் பயன்படுத்துவோம். இப்போ பொதுவாக பேலன்ஸ் ஷீட் கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்கம் ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது குறித்த தகுதியில் இருக்கிற சொத்து பொறுப்பு. ரைட். அதில் சொத்து பொறுப்பு இப்போ அந்த டேட்ல 31/12/2024 சொன்னா அந்த டேட்ல இருக்கிற நம்ம வெளியாக்களுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவோ, அது மாதிரி நமக்கு சொந்தமானது எவ்வளவோ, அதில் மீதம் இருக்கிற இந்த உரிமையாருக்கு எவ்வளவோன்னு சொல்லி காட்டுறது தானே என்னது பேலன்ஸ் ஷீட் சொல்லுவாங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு கண்டிஷன் சொல்லுவாங்க. நிலைமை இப்போ சொத்துரிக்கு பொறுப்பு சொத்தை விட பொறுப்பு கூட சொன்னா என்னது நிலைமை மோசம் மாறி பார்க்கும்போது சொத்து இங்கே பொறுப்பு சொல்லும்போது சொத்து அதிகமாக இருக்கி பொறுப்பு குறைவாக இருக்கி அப்படின்றது நிலைமை வந்துட்டு நல்ல நிலைமை ஆரோக்கியமான கண்டிஷன்ல இருக்கி சொல்லுவோம். நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நிறுவனம் எவ்வாறு பெர்ஃபார்ம் பண்ணுகிறது. ப்ராஃபிட் கூட வர நிறுவனங்கள் வந்துட்டு எப்படி நிறுவனம் சொன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நிறுவனமாக இருக்கும். ப்ராஃபிட் குறைய, அதாவது நட்டம், லாஸ் மேக்கிங் கம்பெனிகள் வந்துட்டு என்னது பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்ச கம்பெனியாக கருதப்படும். இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வார வருமான வழிகள் தான் வித்தியாசமே தவிர, ஆனால் என்னது மற்ற கம்பெனிகளுக்கும் இந்த கம்பெனிகளுக்கும் உள்ள பெரும்பாலும் ஒன்றா தான் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்ல பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் வித்தியாசங்கள் இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ல எப்படி வித்தியாசம் சொன்னா, பொதுவாக ஒரு லோன்ங்கிறது வங்கிகளின் நிதி கூட்டுகளில் சொத்தாக காட்டப்படும். ஆனால் சாதாரண நிறுவனங்களுக்கு அது ஒரு பொறுப்பாக காட்டப்படும். அப்படின்னா சில ஃபண்டமெண்டல் டிஃபரன்சஸ் இருக்கு. அது மட்டும்தான் வித்தியாசங்கள். இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு வட்டி வருமானம், வட்டி செலவுங்கிறது பெரும்பாலும் பிரதான செலவுகளாக கருதப்பட்டது. இப்போ நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது நிறுவனங்களோட கண்டிஷனை காட்டுறதுக்காக இருக்கும். அது மாதிரி என்னது ஃபைனான்ஸ் இன்புட்ங்கிறது என்னது, அந்த ஒரு வங்கி வந்துட்டு எங்கிருந்து தன் தேவையான நிதியை பெற்றுக்கொண்டது அடிப்படை பார்க்கும்போது அது என்னது உரிமையா இருக்கும் அல்லது வெளி டிபாசிட்டுகளாக இருக்கும் அல்லது
ரைட். வேற வெளிப்பக்கம் வேற வழியில வாங்கினா கடன் அறிக்கை. ரைட். அது வந்துட்டா சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட். அதாவது என்ன சொத்து, சொத்து இல்லது என்னது உரிமையும் உரிமையும் பொறுப்புகளும் இருக்கு ஃபைனான்ஸ் இன்புட்டுங்கிறது. அவுட்புட்டுங்கிறது எவ்வாறு அந்த நிறுவனம் சொத்துக்களை வச்சிருக்குன்னு சொல்லி. உதாரணமாக லோன், அதாவது கஸ்டமருக்கு கொடுத்த லோன் இது வந்துட்டு இந்த நிறுவனத்துக்கு சொத்து. எப்படி டிபாசிட்டை தான் நினைஞ்சிருப்பாங்க, டிபாசிட்டை தான் அது லோனாக மாத்திருக்கும். இந்த டிபாசிட் வந்து நிறுவனத்துக்கு பொறுப்பு அறிக்கும், ஆனா லோன் வந்துட்டு சொத்து அறிக்கும். இதுதான் டிபாசிட் தான் பேங்குக்கு காசு வந்த வழி. லோன்ங்கிறது இது எப்படி இந்த ஃபண்டை இந்த டிபாசிட்டை சொத்தை மாத்திரிக்குங்கிறது தான் என்னது நரி. நிறுவனத்தை பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது பிரதான சொத்துகளாக வங்கி பாருங்க, இது ஒரு வங்கியினுடைய பேலன்ஸ் ஷீட். இதுல பெரும்பகுதியான சொத்து வந்துட்டு லோன் அறிக்கும், பெரும்பகுதியான பொறுப்பு வந்துட்டு டிபாசிட் அறிக்கும். இந்த டிபாசிட் தான் லோனை மாறி இருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு உரிமை மூலதனம் அறிக்கும். அதோடு சேர்த்து இந்த வங்கிகள் சில சில தேவைகளுக்காக வேண்டி கடன் வாங்கியிருக்கும் வேற வங்கிகள்கிட்டயோ அல்லது வேற பொண்டாக, பெரும்பாலும் பொண்டாக தான் நினைஞ்சிருக்கும். அந்த முறிகள் திரைசேரி, திரைசேரி முறிகள் அல்ல, முறிகள் கடன் பத்திரங்கள் மூலமாக பெரும்பாலும் கடன் வாங்கியிருக்கும். அதான் அந்த பரோவிங்கில் வரும். அது மாதிரி அதை லைபிலிட்டிஸ் சொன்னா செலுத்த வேண்டிய வாடகை, செலுத்த வேண்டிய வட்டி, வரி அது சம்பந்தமாக தெரியும். ரைட். இப்போ பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க போதும் சரி. அதே மாதிரி நிறுவனத்துகள செக்யூரிட்டிஸ்ன்னு சொன்னா சொத்துகள் அறிக்கும். செக்யூரிட்டிஸ்ன்னு சொன்னா என்னது ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்குகள், ஷேர்களை வாங்கி போட்டிருக்கும். அதே மாதிரி வேறு நிறுவனங்கள கடன் பத்திரங்கள்ல நிறுவனங்கள் இணைஞ்சிருக்கும், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும். அது எல்லாம் செக்யூரிட்டிஸ்க்கு வேறு. இது கேஷ்ங்கிறது இந்த நாளாந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக கஸ்டமர் வருவான், டிபாசிட் பண்ண கஸ்டமர் வருவான், அவன் வந்துட்டு டிபாசிட் வித்ட்ரா பண்ண வருவான், அப்படி புதுசாக ஏதாவது லோன் கட்டு வருவான். அவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்றதுக்காக என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அளவு காசுகளை கையில் வச்சுக்கணும். அதான் என்னது கேஷ் என்று சொல்லுவோம். அது அசெட்ஸ்ன்னு சொன்னா நிறுவனத்துல பில்டிங், அதில் பில்டிங், அது மாதிரி அதில் கம்ப்யூட்டர்ஸ், அதில் ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதில் வேறு சொத்துக்களாக இருக்கும். ஆனால் எப்பயும் வங்கிகள பெரும்பகுதியான சொத்து லோனாக இருக்கும், பெரும்பகுதியான பொறுப்பு டிபாசிட்டா இருக்கும். சரிதானே? இது ஒரு பிரச்சனை ஆகி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க அப்படியே. கொஞ்சம் 1 மினிட் தான். ம். ம்.
ரைட். இப்போ தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரிகிறதா? பேலன்ஸ் ஷீட் வந்து பேங்க் எப்படி இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்ல பேங்க் வந்துட்டு இப்படிதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபைனான்சியல் அவுட்புட்டுங்கிறது என்ன சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது சொத்துக்களா இருக்கும். அவுட்புட்டுங்கிறது, இன்புட்டுங்கிறது காசு எப்படி வந்த வழி இருக்கும். பெரும்பாலும் டிபாசிட் ஃப்ரம் பப்ளிக் இருக்கும். அடுத்தது நான் டிபாசிட் ஃப்ரம் பரோயிங்ஸ்னா நிறுவனங்கள் வேற தேவைக்காண்டி வேற நிதி நிறுவனங்கள் இருந்து வாங்கின காசு அடைக்கும். அதே மாதிரி ஈக்விட்டி கேபிட்டலா இருக்கும். இது வந்துட்டு பொதுவாக பேங்குக்கு காசு எப்படி வரும் என்று சொல்றதான இது. அதே மாதிரி இந்த காசு எவ்வாறு பாவித்திருக்கு பாவனை, பாவனை தான் கேஷ் அவுட் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்? பெரும்பாலும் லோன், ரைட்? லோன் இதுதான் பெரிய சொத்து அறியும். நிறுவனத்துல பெரிய சொத்து அறியும். அதோட சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சில காசுகளை. இதுல மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ரெஸரி பில்லில், கொமர்ஷியல் பேப்பர், அது மாதிரி இந்த பொண்டுகள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மீதமுள்ள தான் காசு. எது காசு வச்சுக்கணும்னு சொன்னா, சென்ட்ரல் பேங்க் சொல்லும் கட்டாயம் கையில காசு எவ்வளவு வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லும். அது ஒன்றும் அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க்லயே டிபாசிட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த காசு. அதுவும் நிறுவனத்தை சொத்தா தான் இருக்கும். அது மாதிரி வேறு சொத்துக்கள் பாருங்க, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், பிரான்ச் நெட்வொர்க், கம்ப்யூட்டர், அதில் ப்ரீமிசஸ் இதெல்லாம் வந்துட்டு அதனுடைய என்ன இருக்கும்? சொத்துக்களா இருக்கு, வேலை சொத்துக்களா இருக்கு. இது வந்துட்டு பேசிக் அக்கௌண்ட் ஈக்குவேஷன் நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இது பேசிக் அக்கௌண்ட் ஈக்குவேஷன். என்னது? வளமையாக அசெட்ஸ் ஈக்குவல் லைபிலிட்டிஸ் பிளஸ் ஈக்விட்டி அண்ட் கேபிட்டல். இதுதான் வளமையானது. நிச்சயமா தான் இது வந்துட்டு கேஷ் அடிக்கும், ரைட்? செக்யூரிட்டிஸ், லோன், இது ஏனைய அசெட்ஸ், மெஷினரிஸ் அசெட்ஸ் இவ்வளவும் சொத்து அடிக்கும். அதே மாதிரி டிபாசிட், நான் டிபாசிட் இது வந்துட்டு டிபாசிட், இது வந்துட்டு லோன். அதாவது அதாவது இது பேங்குடைய லோன், வேற நிறுவனங்கள் இருந்து வாங்கின லோன், அதாவது நான் டிபாசிட் பரவாயின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஈக்விட்டி கேபிட்டல். இதுதான் இந்த பேசிக் அக்கௌண்ட் ஈக்குவேஷன். இதுல பேங்கினுடைய கேஷ் கேஷ் நான் சொல்லியிருக்கேன். கேஷ் என்ன? அந்த கையில வச்சுக்கிற காசுன்னு அளவு கேஷ், ரைட்? கேஷ் ஹெல்ட் இன் பேங்க்ஸ் வாலெட். இப்போ எதுக்குன்னு சொன்னா, இப்போ மீட் நீட் ஆஃப் லிக்யூரிட்டி. இப்போ கையில காசு வச்சிருக்கணும். இதுக்கு டிபாசிட் பண்ணவன் விட்ரோ பண்ண வருவான். அது மாதிரி டிமாண்ட் ஆன் லோன். இப்போ கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறவன் என்ன செய்வான்? திருப்பி ஓடி தாண்டு கேட்பான். பேங்க் ஓவர் டிராஃப்ட் செக் கொண்டு எழுதியிருப்பான். செக் எழுதியிருப்பான். செக்ல அக்கௌண்ட்ல காசு இருக்காது, அல்லது போதிய அளவு காசு இருக்காது. செக் எழுதி மூலமாக மேனேஜர் ஓரடி எக்ரி பண்ணியிருப்பாரு, நான் செக் எழுதுறேன் காசை கொடுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த டைம்ல எல்லாம் என்ன செய்யணும்? அவரு காசை கொடுக்க வேண்டி வரும். கையில காசு வச்சுக்கணும். இருக்கலாம் வேறு மேனேஜர் காசை வச்சிருக்க வேண்டி வரும். அது மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் நீட்ஸ், வேற ஏதாவது திடீர்னு சில தேவைகள் இருக்கு. அதே மாதிரி சேலரி கொடுக்கறதுக்கு, எலக்ட்ரிசிட்டி பே பண்றதுக்கு, இப்படி எல்லாம் பெரும்பாலும் தேவைகளே இருக்கு. இப்போ இது எதை காசுங்கிறது, கேஷ் அசெட்டுங்கிற எதை குறிக்கும் சொன்னா, கல்லாப்படி தைக்கிற காசு, நைட் பேங்க் லொக்கர் இருக்குதானே, பேங்க் லொக்கர்ல காசு வச்சிருப்பாங்க அந்த காசு. அதே மாதிரி சில பேங்க் வந்துட்டு என்ன செய்வாங்க? தனக்கு இருக்கிற காசை வந்து இன்னொரு பேங்க்ல டிபாசிட் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்ன கொரஸ்பாண்டன்ட் பேங்க்னு சொல்லி, நம்ம ஊர்ல சின்ன சின்ன பேங்க்கள் வந்துட்டு பெரிய சேஃப் லொக்கர் இல்லாதால அந்த காசை எடுத்து போய் என்ன செய்யணும் சொன்னா, இன்னொரு பேங்க்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பேங்க்ல வந்து டிபாசிட் பண்ணும். உதாரணமா சமத்தி பேங்க். சமத்தி பேங்க் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அண்டு கலெக்ட் பண்ற காசு கொண்டு போய் அவங்க திருப்பி இன்னொரு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல டிபாசிட் பண்ணுவாங்க. பேருக்கு தான் பேங்க், ஆனா என்ன கையில காசு வைக்கிறதில்ல. அந்த காசு கூட என்ன செய்வாங்க? காசுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேஸ் ஐட்டம் இந்த ப்ரோசஸ் கலெக்ஷன். இப்போ அன்கலெக்டட் செக்ஸ், ரைட்? இப்போ கஸ்டமர் பொதுவாக மற்ற வியாபாரத்துலையும் எப்படி இருக்கும்? கஸ்டமர் வந்துட்டு காசு தரும் மட்டும் அதை நம்ம என்ன செய்வோம்? காசு சொல்லுவோம். நம்ம இந்த செக்கை வந்துட்டு டிபாசிட் பண்ணிருக்க மாட்டோம், ரைட்? கேஷை டிபாசிட் பண்ணிருக்க மாட்டோம். ஆனா அந்த செக் வந்துட்டு கண்டாப்படி இருக்கும். அப்போ அதை கூட நம்ம காசுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிசர்வ் அக்கௌண்ட். எதுல? ஃபெடரல் ரிசர்வ்னு சொன்னா நம்ம நாட்டில் சென்ட்ரல் பேங்க். இப்போ ஒவ்வொரு வங்கியும் சென்ட்ரல் பேங்க்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டிபாசிட் பண்ணி வச்சுக்கணும். அந்த அமௌண்ட்டை சொல்றது ரிசர்வ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க.
அதே மாதிரி சம்டைம் கோல் பிரைமரி ரிசர்வ். இப்போ அந்த இன்டர் பேங்க் கோல் மணி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ரைட், இன்டர் பேங்க் கோல் மணி மார்க்கெட் சொல்லுவாங்க, ஸ்லைபர்னு சொல்லி. ஸ்லைபர், ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் சொல்கிறேன். ரைட், ஸ்லைபர். இப்போ கோல் மணின்னு சொன்னால் இப்போ ஹெச்என்பி கமர்ஷியல் பேங்க்கும் போட்டி இருந்தாலும் இப்போ என்ன செய்வாங்க, இவங்க ரெண்டு அக்ரிமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் திடீர்னு காசு கேட்பேன், முன்னறிவித்து இல்லாமல் காசு கேட்பேன். அந்த காசு கட்டுற டைம்ல உலகத்தோட நான் தருவேன், இணையத்துல நீ தரணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ல இணைஞ்சிருப்பாங்க, வேலை செய்வாங்க. அந்த டைம்ல இந்த காசு என்ன எடுத்த உடனே பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுவாங்க இவங்க. ரைட், ஸோ அதுவுமே என்ன நல்லவே இருக்கு. அது மாதிரி பேலன்ஸ் கெப்ட். இது வந்துட்டு கையில காசு வந்துட்டு குறையதான் வச்சிருப்பாங்க. அந்த பேலன்ஸ் வந்துட்டு குறைவான அளவு தான் வச்சிருப்பாங்க பேங்க் கையில காசு. ஏன்னு சொன்னா கையில காசு வச்சிருந்தா அது உழைக்க மாட்டான் காசு. மேலதிகமா காசு வச்சிருந்தா நட்டம். காசு குறைய வச்சிருந்தான்னு சொன்ன வந்துச்சுன்னா இப்போ டிபாசிட் பண்ண ஆக்கள் விட்ரோ பண்ண வரும்போது காசு கையில் ஆகும். அப்போ அதெல்லாம் ரிஸ்க். அப்போ கையில பெரும்பாலும் பேங்குகள் குறைவான காசு தான் வச்சிருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இந்த இங்க லிக்விடிட்டி பொசிஷனு அந்த போர்ஷனை வச்சுக்கிறதுக்காக வேண்டி அந்த பேங்குகள் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி பொண்ட்லையும் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்ன தங்கம், அது மாதிரி குயிக்க விற்கக்கூடிய சில பொருட்களை வாங்கியிருப்பாங்க. அந்த பொருட்களை உடனே அறியும். அதுக்குள்ளவே இருக்கு லிக்விட் போர்ஷன். அது மாதிரி இன்கம் ஜெனரேட்டிங் போர்ஷன். இப்போ இதுல ரெண்டு வகையை வச்சு பாருங்க, லிக்விட் போர்ஷன், இன்கம் போர்ஷன். இப்போ லிக்விட் போர்ஷன் சொன்னா காசு குயிக்கா தேவைப்பட்ட உடனே குயிக்கா மாற்றக்கூடியதா இருக்கும். இப்போ நம்ம ஆட்கள் வச்சிருப்பாங்க வீட்டுல கோல்டு வச்சிருப்பாங்க. கோல்டு என்ன காசு தேவைன்னு சொன்னா உடனடியாக ஓடி போய் என்ன செய்யறேன், பேங்க் போய் அடகு வைக்கிறேன், அல்லது நகை கடைக்கு போய் அந்த காசை நகை கோல்டு வித்துட்டு காசு எடுத்து வர. இது கடன் என்னத்துக்காக வச்சுக்கிறேன், அவசரத்துக்கு காசு தேவைப்பட்டா குயிக்கா மாத்தணும். அதுக்காக லிக்விட் போர்ஷன். நம்ம இன்கம் ஜெனரேட்டிங் போர்ஷன் சொன்னா இப்ப அந்த போட்ட காசை கொண்டு நினைஞ்சிருப்பாங்க. அந்த கோல்டை போடாம கொஞ்சம் காசை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் தரக்கூடிய வழியில போட்டு வச்சிருப்பாங்க. உதாரணமா பொண்டுகள், அது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸ் சொந்த ஃப்ரெண்ட் மாதிரி வர பிஸ்னஸ் செஞ்சு அந்த பிஸ்னஸ்ல போட்டு காசை கொண்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி பேங்க் என்ன செய்யும், காசுகளை லாபம் அளிக்கிறதுக்காக வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த பேங்குகள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா லேண்டுகளை வாங்கி போடும். லேண்டுகள் அது மாதிரி அப்பார்ட்மெண்ட், ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட், இப்போ அதெல்லாம் வாங்கி போடும். எடுத்து வாங்கி போடுறோம்னு சொன்னா காசு கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அந்த காசை எடுத்து என்ன செய்யற, என்ன லாபம் உழைக்கிற, வந்து காணி வாங்கி விற்கிற, அப்படி என்ன விலை கூட்டி விற்கிற, 1 மில்லியனுக்கு வாங்கி 1.5 மில்லியனுக்கு விற்கிற அப்படின்னு சொல்லி. சரிதானே? ரைட், இன்வெஸ்ட்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அவைலபிள் ஃபார் செகண்டரி ரிசர்வ். ரைட், இப்போ வங்கி வந்துட்டு கையில காசை வச்சுக்காம கொஞ்சம் பொண்டுகளாக ஷேர்களாக வாங்கி வச்சிருக்கணும். இது என்னதுக்குண்டா பெக்கப். பெக்கப்னா அவசரமா காசு படம் என்ன செய்யணும், குயிக்காக மாற்றக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யுது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல போட்டு வைக்கிற, குயிக்க விற்கலாம். மார்க்கெட்டுக்கு போனால் குயிக்க விற்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேரு டைம் டிபாசிட், ஃபிக்ஸ்ட் டிபாசிட். பேங்க் என்ன செய்யற, பேங்க் ஓடி போய் இன்னொரு பேங்க் போய் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டு வச்சிருப்பான். ரைட், இதெல்லாம் வந்து என்னத்துக்கு செய்யறேன்னா கையில காசை வச்சிருந்தா கஷ்டம் போட்டு என்ன செய்யறேன், டக்குனு தேவைப்பட்டா எடுக்கிறேன். அந்த இன்கம் ஜெனரேட்டிங் போர்ஷனுங்கிறது எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட இருக்கும். குயிக்க கொஞ்சம் மாற்றிடலாம். எப்படின்னா பொண்டு, நம்ம கொமர்ஷியல் நோட்ஸ். ரைட், ஸோ ஃபிக்ஸ் எக்ஸ்பெக்ட் இன்கம் தரக்கூடிய மாதிரி என்ன தெரியும், அது தெரியும். ட்ரேடிங் அக்கௌண்ட் அசெட்ஸ்னு சொல்லுவாங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்லி செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் டு ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் ஆன் ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் மூவ்மெண்ட். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஷேர் வந்துட்டு அநேகமாக அப்படி தான் போகும். இப்போ குறைஞ்ச விலையில வாங்கி என்ன செய்யற, கூட விலையிலேக்கு விற்கிற, ஒரு ட்ரேடிங் செய்யறதுக்காக வேண்டி சில சொத்துக்களை வாங்கி வச்சிருக்கும். அதுவும் சொத்து தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் வைக்கிற ஃபண்ட். ரைட், அதே மாதிரி ரிவர்ஸ் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். இதெல்லாம் வந்துட்டு என்ன நம்ம நாட்டில் பெரும்பாலும் இல்லாட்டியும் வச்சு பாருங்க. லோன் லீஸ். இப்போ நிறுவனங்கள்கிட்ட சொத்துகள்ல மிகவும் பிரதானமான சொத்து வந்துட்டு என்னது, பேங்க் லோனை தான் இருக்கும். பாருங்க, மேஜ் அசெட்ஸ் வங்கியினுடைய மேஜ் அசெட்டாக காணப்படுது. இதுல வந்துட்டு
பெரும்பாலும் எது கொமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் லோன். இப்போ வங்கியில பொறுத்த வரைக்கும் தனித்தனி இண்டிவிஜுவல் ஆக்களை கொடுக்காம லோன் கொடுக்காம ரைட் கொமர்ஷியல் லோன் இப்போ வியாபாரி மாதிரி தான் பெரும்பாலும் பேங்க் கடன் கொடுத்துருக்கும். ஏன்னா கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி கூட ரோல் பண்ற அவங்க தான் பிசினஸ்காராங்க. அப்போ அவங்க அந்த இண்டஸ்ட்ரியல் புதுசாக ஒரு ஃபேக்டரி கட்டுறதுக்கு அல்லது புதுசாக ஒரு ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும் காசு அன்றதும் பேங்க் லோன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தனிப்பட்ட ஆக்கள் கொடுக்குற லோனுகள் மோட்டேஜ் ஏதாவது ஒன்ற அடகு வச்சு கொடுப்பாங்க. இல்லாட்டி வீடு வாசல்களை செய்வாங்க, காணி இடங்களை வைப்பாங்க. அடுத்தது ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் லோன் சில உறுதி அடிக்கும் ரைட். இன்னொரு நிறுவனங்களை கொடுத்துருக்கீங்க லோனுகள். இன்டர்நேஷனல் லோன் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டில் உள்ள கடன் கொடுத்துருப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்தை கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி லோன் ரைட். இப்போ ஒரு ஆள் லோன் எடுக்க போறாருன்னா பேங்க் வந்துட்டு லோன் கொடுக்காம சொல்றேன் இவர் லோன் கட்டாட்டி நான் பொறுப்புன்னு சொல்லி இன்னொரு பேங்க் என்ன செய்யறேன் கடிதம் கொடுக்குறேன் செக்யூரிட்டி லோன் ரைட். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு காசு இல்லாம வேற ட்ரேட் பண்ணுவார், மார்ஜின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. மார்ஜின் ட்ரேடு, இந்த மார்ஜின் ட்ரேடருக்கு ஒரு பேங்க் வந்து சப்போர்ட் ஒன்று கொடுக்கும். இவர் அந்த காசை டைமுக்கு தராட்டி இந்த பேங்க் உங்களுக்கு கரண்டி பண்ண மாதிரி தருவார்னு சொல்லி ரைட். ஸோ இப்படியெல்லாம் லோன் எழுதி இப்போ க்ரோஸ் லோன் இந்த லோன் இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் படிச்சிருப்பீங்க. நடைமுறை சொத்து அதில் தேறிய நடைமுறை சொத்து நிறைய படிச்சிருப்பீங்கன்னு. அது மாதிரி லோன்லையும் க்ரோஸ் லோனுங்கிறது சம் ஆஃப் ஓல் அவுட்ஸ்டாண்டிங் லோன். இப்போ நிறுவனத்தில் இருக்கிற வங்கியில் இருக்கிற மொத்த லோன் தான் என்னது சம் ஆஃப் ஓல் லோன் க்ரோஸ் லோன் சொல்லுவாங்க. நெட் லோனுங்கிற என்னன்னு சொன்னா தேறிய லோன் சொன்னா க்ரோஸ் லோன் மொத்த லோன்ல இருந்து லோன் லாஸ் அலவன்ஸ் போத் கரண்ட் அண்ட் ப்ரொஜெக்டட் லோன் லாஸஸ் அண்ட் ஏர்ன்ட் இன்கம் இதெல்லாம் கழிப்பாங்க. மொத்த லோன் ரீத்தானே மொத்தம் 100 கோடி லோன் கொடுத்திருந்தா இதுல வந்துட்டு அந்த ஆனா மூணா கடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அறமுடியா கடன் கொடுத்திருப்பாங்க. அந்த கடன்ல சில பகுதி 5 மில்லியன் 5 கோடி கடன் வந்துட்டு வசூலிக்க முடியாது ரைட். அது சொல்றது வசூலிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு என்னது பேங்க் ஒரு ஆனமுன கடன் ஏற்பாடு மாதிரி சொல்றாரு ரைட். ஆனமுன கடன் அது மீறிக்கும். இன்னொன்று அன்ஏர்ன்ட் இன்கம். இப்போ சில ஆட்களுக்கு பேங்க் லோன் கொடுத்திருக்கும், அவன் டியூவும் கட்ட மாட்டான் வட்டியும் கட்ட மாட்டான், காசு வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னு சொன்னா அவன் சொல்லியிருப்பான் வங்குரோத் அடைஞ்சிருப்பான், இல்லாட்டி ஆள் எஸ்கேப் ஆகிருப்பான், ஆளை காணல. அப்படி ஒரு 2 கோடி 3 கோடி பேங்க் கிடக்கும். இது க்ரோஸ் லோன்ல இருந்து இதெல்லாம் கழிக்க வர்றது என்ன நெட் லோன். இதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன இல்லை பேங்க் வந்துட்டு வருமானம் கிட்டல ரைட். பார்த்துன்றது நெட் லோன் சொல்லுவாங்க. இப்போ அண்டர் டிஸ்கவுண்ட் இன்கம் என்ன பாருங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆன் லோன் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர் பட் நாட் yet earned. இப்போ சிலவன் லோன் வாங்கிட்டு போயிருப்பான் ரைட். ஒரு 10 கோடி லோன் வாங்கிட்டு போயிருப்பான். வாங்கி போனவன் இந்த ஒவ்வொரு டைமுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு டியூ வந்தா அந்த லோனுக்கு உரிய இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணணும். ஆனால் சில லோன்களுக்கு இணைய மாட்டான், பே பண்ண மாட்டான். நாட் yet earned unearned discount income. allowance for possible loan lossங்கிறது தான் என்னது ஆனமுன கடன். reserve for future loan losses from the income based on the recent loan loss. இப்போ சில ஆனமுன கடன் ஏற்படுத்த எப்படி 5% 10% சொல்லி சொல்லு வரலாற்று அடிப்படையாக கொண்டு ரைட். இப்போ கொன்ட்ரா அசெட் அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன கொன்ட்ரா அசெட்ஸ் என்ன அந்த முரண் பதிவோ என்ன சொல்லுவாங்க, அதை எதிர்ப்பதிவுன்னு சொல்லி ரைட். அதெல்லாம் சேர்ந்து வரும். When loan is uncollectible, accountant write off the book by reducing all or decrease assets account gross loan கழிச்சுவாங்க. இது ஆனமுன கடனுக்கு வளமையான நம்ம என்ன செய்யற allowance for loan lossங்கிறது. Allowance for possible loan loss is built up over the time by annual deductions from the current income. ப்ரொவிஷன்ங்கிறது என்னன்னு சொன்னா அறவிட முடியா கடன் ஏற்பாடு படிச்சிருப்பீங்க. ஏற்பாடு ஆனவன கடன் ஏற்பாடுன்னு சொல்லி அதான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் லோன் லாஸ்
கொடுத்த லோன் வந்துட்டு திருப்பி பெற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கான சாத்தியம் என்ன, ரைட்டுங்கிறது. இந்த இந்த ப்ரொவிஷன் ஃபார் லோன் லாஸ்ங்கிறது எப்படி டெபிட் பண்ணணும், எல்லாமே டெபிட் பண்ணப்படும் என்ற நட்டம் அடிப்படையில் டெபிட் பண்ணப்படும். அலவன்ஸ் ஃபார் லோன் லாஸ் கிரெடிட் டிஸ்பிளே இந்த பேலன்ஸ் ஷீட். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் என்ன ஆனமன கணக்கு ஏற்பாடு என்ன செய்கிற நீங்கள் அதை நீங்கள் கட்டி வச்சிருப்பீங்க. இப்போ அதை எப்படி காண்றங்கிறது நெருக்கி இது உங்களுக்கு தேவையில்லை, கணக்கு உங்களுக்கு செய்ய போகிறதில்ல, நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கணும். இப்போ ஸ்பெசிஃபிக் அண்ட் ஜென்ரல் ரிசர்வ்னு சொல்லி பாருங்க, ஓல் அக்கௌண்ட் டிவைடட் இன்டு 2 பார்ட்ஸ். ஸ்பெசிஃபிக் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ்னு சொல்லி பொது ஏற்பாடு விசேட ஏற்பாடுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க தானே, அக்கௌண்ட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸ்பெசிஃபிக் அக்கௌண்ட்ஸ் என்ன, சில தேவைகளுக்காக வேண்டி இந்த சில தேவைகளுக்காக வேண்டி என்ன செய்கிறேன், ரிசர்வ் ஒன்று வச்சுக்கிறேன். Decide to cover particular loan which PAB high average risk designate to portion of all and or reserve for all, right? இது வந்து ஸ்பெசிஃபிக் தேவைக்கான செய்கிறேன் விசேட ஏற்பாடு பொது ஏற்பாடுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது பாருங்க, நான் பெர்ஃபார்மிங் லோன்ங்கிறது என்னன்னு சொன்னா, நான் பெர்ஃபார்மிங் லோன் சொன்னா லோன் இருக்கி ஆனால் வருமானம் மட்டும் மாறலை, ரைட்? இப்போ non-performing loan, non-current சொன்னா நீண்ட கால கடன். The category of loan which doesn't acquire any interest income or have to be restructured to accommodate borrowers change circumstances. இப்போ லோன் எடுக்கும்போது நல்ல பணக்காரனாக நல்ல கொடுத்து போயிருப்பான், லோன் கொடுத்து இணைஞ்சிருப்பான், கொஞ்ச நாளையால அவன் லொஸ்ட் ஆயிருப்பான். லொஸ்ட் ஆனது பிறகு அவன்கிட்ட இருந்து என்ன செய்யலாது, எந்த ஒரு வருமான வட்டியும் வராது. பாய்ச்சல் நான் பெர்ஃபார்மிங் லோன் சொல்லுவாங்க. இது என்ன செய்வான்னு சொன்னா, இப்போ இந்த ஒவ்வொரு மாசமும் 1,00,000 கட்டிட்டு இருந்தவன் என்ன செய்ய லொஸ்டானதால அறவே கட்ட மாட்டான். அப்ப என்ன செய்வான்னு சொன்னா, பேங்க் வந்துட்டு எப்படியாச்சும் ரீகவர் பண்ணத்தாமன்னு சொல்லி இப்போ மாசம் 5,000 தாங்க, ஒவ்வொரு மாசமும் 5,000 தாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, நீண்ட கால கடனாக மாற்றுவாங்க. அவன் எடுத்திருப்பாங்க, லோன் எடுப்பான், 3 இயர்ஸ் லோன் தான் எடுத்திருப்பான். அப்போ எடுத்தவன் கொஞ்ச நாள் டியூ கட்டி போட்டு அதுக்கு லொஸ்ட் ஆகிட்டான். இப்போ அவனுக்கு பெரிய அமௌண்ட் லொஸ்ட் ஆகிட்டான், அதனால் இது பெரிய அமௌண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சுருக்கி 5,000மோ 20,000மோ மாதம் மாதம் கட்டுங்கன்னு சொல்லி இப்போ என்ன செய்வாங்க, அதை பேமெண்ட் ரீஷெடியூல் பண்ணுவாங்க, ரைட்? இப்போ என்ன சுற்றுன்னு பார்க்க போகல, பேங்க் ப்ரீமிஸ் சொன்னால் என்னது, பேங்கோட பில்டிங், பேங்க் பில்டிங்கள் அதுக்கிற அந்த சொத்து ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கு, ஜெனரேட்டர் இருக்கும், கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டேபிள் இருக்கும், சேர்ஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து வேறு ஃபிக்ஸ்ட் அசெட். ரியல் எஸ்டேட், அதர் ரியல் எஸ்டேட் ஓன் டு கம்பன்சேட் நான் பெர்ஃபார்மிங் லோன். இப்போ என்ன செய்யணும் சொன்னால், பேங்க் வந்துட்டு சரி அப்பார்ட்மெண்ட்டுகள் அல்லது கோல்டுலேயோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பானுகள். என்னத்துக்குன்னு சொன்னால் என்ன, சிலாக்கள் லோன் எடுத்து பேவான வரைக்கும் அந்த லோன் மோட்டேஜ் பண்ணியிருப்பாங்க, அதை பறிச்சு வச்சுக்கிட்டு என்ன செய்யற அவங்க தொழில் செய்கிற பில்டிங்கை கொண்டு வச்சு மோட்டேஜ் பண்ணிட்டு லோன் எடுத்திருப்பாங்க. அந்த லோனை பேங்க் சொந்தமாக்கி என்னத்துக்கு சொன்னால் கம்பன்சேட் நான் பெர்ஃபார்மிங் லோன், லோன் எடுத்து தரா கட்டாதால பறிச்சு வச்சுக்கிறோம். குட்வில் அதை டான்ஜிபிள், நான் இந்த சொத்து என்னென்னு சொல்கிறத நன்மதிப்போ சொல்லி சொல்லுவாங்க, ரைட்? இது ஒரு மாதிரியான பேலன்ஸ் ஷீட்ஸ். இப்போ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பேங்க், ரைட்? பேங்கோட பார்வையில் கஸ்டமர் பார்வையிலே பார்ப்போம். The customer here bank says the bank will credit your deposit. பேங்க் சொல்லுது நாங்கள் கிரெடிட் பண்ணிட்டோம், காசு உங்களோட அக்கௌண்ட் டிபாசிட் பண்ணினா ஒரு கஸ்டமர் வந்து டிபாசிட் பண்ணினா உங்களுக்கு சொல்லுவாங்க கிரெடிட் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வர வரைக்கும் அது கஸ்டமர் பாயிண்ட்ல என்ன இருக்கும், அதோட அசெட்டாக இருக்கும். பேங்கோட பார்வையில் அது ஒரு பொறுப்பு அறிக்கும், ரைட்? பொறுப்பாக இருக்கும். அப்போ பேங்க் எதெல்லாம் கிரெடிட் சொல்லுதோ அது நம்மளோட காசு, பேங்க் எதெல்லாம் டெபிட் சொல்லுதோ அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து போகும், சரியா? பேங்கோட சொத்துக்களை பார்த்துட்டா இனி பொறுப்புகளை பார்க்கும்போது டிபாசிட்ல வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் டிமாண்ட் டிபாசிட். உதாரணமாக பொதுவாக என்னது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறல்ல பேங்க், அப்போ அதெல்லாம் வந்துட்டு லாபம் பேங்க் டிபாசிட் பண்ண. அது மாதிரி சில கஸ்டமர் இருப்பாங்க, எனக்கு வட்டி வேணாம்,
எனக்கு என் காசை மட்டும் நீங்கள் வச்சுருங்க, பத்திரமா வச்சுருங்க, நான் கேட்கும் போது வாங்கன்னு சொல்லி சில உத்தமர்கள் இருப்பாங்க. அதுவும் என்ன நான் இன்ட்ரெஸ்ட் பியரிங் லோன், பேங்குக்கு என்ன டபுள் ப்ராஃபிட். அதெல்லாம் சேவிங் டிபாசிட், சாதாரணமாக சேவிங் அக்கௌண்ட் இருக்கும், அதுக்கு வர டிபாசிட். இது பெரும்பாலும் இந்த ரேட் வந்துட்டு குறைய தயாரிக்கும், லோவர் ரேட். ஆனால் கரண்ட் டிபாசிட்டுக்கு, கரண்ட் அக்கௌண்ட் டிபாசிட்டுக்கு என்ன எந்த இதுவும் இல்லை. மணி 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 மார்க்கெட் டிபாசிட் அக்கௌண்ட் இது வந்துட்டு நார்மலாக குறைஞ்ச நாட்களில் ரைட் பேங்க்கு கடையில் மாறும். இப்போ அதில் வர சின்ன மணி மார்க்கெட் டிமாண்ட் டிபாசிட், சின்ன சின்ன 5 நாள் 2 நாள் 3 நாள் கடன்கள் ரைட், அதுக்கு சின்ன ஒரு ரேட் கிடைக்கும் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நிச்சயம் குறையும், லிமிட்டெட். நவ் அக்கௌண்ட்ஸ், நவுன்னா நெகோஷியபிள். நவ் என்னோட அப்படின்னா நெகோஷியபிள் ஆர்டர் ஆஃப் விட்ரோவல். இப்போ ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டால், இப்போ 3 மாதம் ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல போட்டால் என்ன செய்ய, 3 மாதத்துக்கு போடுவோம், நம்ம இந்த காசு எடுக்கலாம், வட்டியும் காசு எடுக்கலாம். ஆனால் கடையில் போய் காசு கட்ட தர மாட்டான், தெர இயலான்னு சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்யலாம், பேங்க் நிற்கலாம், 3 மாதத்துக்கு போனால் தெருவுன்னு சொல்லலாம். ஆனால் நவ் அக்கௌண்ட்ஸ் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், 3 மாதம் தான் போடுற, போட்டு தேவையான என்ன செய்யலாம், தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்ல என்ன செய்யலாம், கொஞ்சம் இதெல்லாம் செக் ஒரு எடுக்கலாம். சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பிடிக்கும். ஆனால் டைம் டிபாசிட்ங்கிறது ஃபிக்ஸ்ட் டிபாசிட், நீங்கள் குறிப்பிட்ட அந்த காலத்தை பொறுத்து அதை எடுக்கலாம். நான் டிபாசிட் போடுறாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசு தேவை என்ன செய்யறேன், எங்கேயாச்சும் போய் லோன் எடுத்துட்டு வரேன். லோன் சாதாரணமாக மற்ற நிறுவனங்கள் லோன் எடுக்கிற மாதிரி பேங்க்கும் லோன் எடுத்துட்டு வரேன். இக்யூட்டி கேபிட்டல் சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னது, பொதுவாக ஓனர்ஷிப் கேபிட்டல், ஓனர்ற கேபிட்டல். இது பெரும்பாலும் நார்மலி மொத்த கேபிட்டல் 10% இருக்கு, அல்லது அதோட குறைவாக தயாரிக்கும் ஈக்விட்டி ஓனர்ஷிப். கம்பெனி ரன் பண்ணுற அப்படின்னு சொன்னால் மற்றவன் டிபாசிட் பண்ணி போய்ப்பாங்க, அந்த காசு வச்சு தான் உழைக்குது, பிஸ்னஸ் பண்ணுறேன். பெரும்பாலும் ஓஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ்னா பேலன்ஸ் ஷீட்டில் காட்ட மாட்டான், எத்தனை என்ன காட்டுறதில்ல, அது பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறதில்ல. ஆனால் என்ன இருக்கு, பொதுவாக காட்டுறதில்ல பேலன்ஸ் ஷீட்டில். நம்ம ஸ்டாண்ட் பை கிரெடிட் அக்ரிமெண்ட், இப்போ பேங்க் பிளஸ் டு கேரண்டி ரீபேமெண்ட் ஆஃப் கஸ்டமர் லோன் ரிசீவ் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி. இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் ஜப்பான் இருந்து இலங்கைக்கு கார் எடுக்கிறதுக்காக ஒரு கஸ்டமருக்கு பீப்புள்ஸ் பேங்க் வாரண்டி பண்ணியிருக்கும் ஜப்பானுக்கு. இப்போ இவன் காசு வாங்கியிருப்பான், காரை வாங்கியிருப்பான், காரை வாங்கி போட்டு காசு தராம டிமி கிடைச்சான்னு சொன்னால் இந்த ஜப்பான் வைக்கிற கம்பெனி வந்துட்டு இவர் என்ன செய்யும், பீப்புள்ஸ் பேங்க் தான் காசு எங்கே கொடுக்க வேண்டிய வேறு. இப்படி என்ன சில எக்ரிமெண்ட் விட்றி, அதில் வந்துட்டு பேங்க் பேலன்ஸ் ஷீட்டை காட்டுப்பட மாட்டேன், அது சொல்லிட்டு ஆஃப் பேலன்ஸ் ஷீட் மறைஞ்சிடும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு பின்னால் இருக்கும். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப், இப்போ ஸ்வாப்னு படிச்சிருப்பீங்க, மாத்திரை டாக் டிக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக் டிக்கு. அப்போ ஸ்வாப்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டெக்னிக், அது இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மாற்றம் கூடி குறைஞ்சி வந்தால் என்ன செய்கிற, எப்படி அதை மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லி. இப்போ அதான் ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த ஏங்கிறது ஃபிக்ஸ்ட் டிபாசிட் எடுக்கிற 5%, இவர் வந்துட்டு வேரியபிள் ரேட் எடுக்கிற 3%. இப்போ சில டைம் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன செய்யும், கூடும் குறையும். இதில் யாரோ ஒரு ஆள் என்ன செய்வாங்க, ஒரு ஆள் லாபம் அடைஞ்சா ஒரு நட்டம் அடைவார், ரைட். இவர் லாபம் அடைஞ்சு நட்டம் அடைவார், இவர் லாபம் அடைஞ்சு இவர் நட்டம் அடைவார். இப்போ என்ன செய்ய, 2 ரெக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன், தொடர்ந்து நான் லாபம் எடுக்க போகிறதும் இல்லை, தொடர்ந்து பி லாபம் எடுக்க போகிறதும் இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் லாபம் எடுத்தா நீ நட்டம் அடைவே தானே, அன்று நான் கொஞ்சம் பார்த்து கவனிக்கேன். அது மாதிரி நீயும் என்ன செய்யணும், நான் நட்டம் அடைஞ்சா ஸ்வாப், ஸ்வாப்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மிச்சம் டெக்னிக்கலானது, படிக்கிறதுக்கு ஒரு ஆபாரத்தில் தேவைப்படுது. ரைட். இப்போ அதுவும் என்ன பொறுப்புகள் இருக்கும். இப்போ தான் என்ன, இப்போ லோன் எடுத்து இவர் லாபம் அடைஞ்சிட்டாரு, இவர் நட்டம் அடைகிறான் அக்ரிமெண்ட் படி. இப்போ இவன் இப்போ நட்டம் அடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அக்ரிமெண்ட் படி என்ன செய்யணும், வேறு காசு கொடுக்கணும். இது பேலன்ஸில் காட்டிக்க மாட்டான். அதுவும் என்னது, அந்த ஆஃப் பேலன்ஸ் தானே அது அக்ரிமெண்ட். ஃபைனான்சியல் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கான்ட்ராக்ட். பேங்க் வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கேன், என்னது நான் விளங்கப்படுத்த நெல் பிஸ்னஸில் வந்துட்டு என்ன செய்வாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போனாலும் எனக்கு 10,000 ரூபாய்க்கு தரணும் நெல் சொல்லி பேசியிருப்பாங்க. அதனால் வாங்கி என்ன செய்யணும், கட்டாயம் கொடுத்தே ஆகணும். அது மாதிரி பேங்க்லேயும் அப்படி ஃபியூச்சர்ஸ்கள் பேங்க் வித்திரிக்கும், பேங்க் வாங்கி வித்திரிக்கும், பேங்க் ஃபியூச்சரை வாங்கி வித்திரிக்கும். அந்த டைமில் அதுவும் என்ன, பேங்க் இன்க்ரீஸ் டு
deliver or take delivery of securities from another party of a granted price. ஷேர் மார்க்கெட்ல இது நடக்குது. ஷேர் மார்க்கெட் ஷேரில் உதாரணமாக கமர்ஷியல் பேங்க் ஷேரை வந்துட்டு 300 ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லி கமர்ஷியல் பேங்க் சொல்லியிருப்பார். ஆனால் மார்க்கெட்டில் என்ன இருக்கும், ஷேர்ஸ் வந்து 250 ரூபா 200 ரூபான்னு குறைஞ்சி போகும். ஆனால் கமர்ஷியல் பேங்க் சொல்லியிருப்பாரு மார்க்கெட்டில் எவ்வளோ போனாலும் இந்த ஷேர் நான் 300 ரூபாய்க்கு தருவேன் சொல்லி ப்ரொமிஸ் பண்ணியிருப்பார். அப்படின்னா டைம்ல என்ன செய்யணும், இது லொஸ்ட் ஆயிடுவார். அது ஒரு பொறுப்பு, அக்ரிமெண்ட் கூட கொடுக்கணும். லோன் கமிட்மெண்ட்ஸ், the bank pledge to lend up to certain amount of fund to commitment matures. இப்போ லோன் கமிட்மெண்ட்ஸ் என்ன, இப்போ பேங்க் வந்துட்டு சில குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கு போகிறவோ இந்த லோனை நான் திருப்பி தருவேன் ரைட் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் வந்துட்டு என்னது லோன் கமிட்மெண்ட்ஸ். அது மாதிரி இப்போ இந்த பேங்க் வந்துட்டு என்ன செய்யும், இந்த சில கடன்கள் வாங்கும்போதோ சில சொத்துக்களை இல்லாட்டி கடன் உண்டோ இப்படி திருவன் எப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. அதுவுமே என்னது லோன் கமிட்மெண்ட்டாக தான் இருக்கும். லோன் கமிட்மெண்ட் அதாவது பொறுப்பு, நான் திருவன் சொல்லி வச்சுக்கிறேன், வாக்கு ஒன்று கொடுத்து. ஃபோரின் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒருத்தன் யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒருத்தன் பேங்க் சொல்றான் அடுத்த 6 மாதத்துக்கு போகிறவோ எனக்கு ஒரு 100 மில்லியன் காசு வேணும், 100 மில்லியன் US$ வேணும், அதே போல் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருப்பான். அப்போ பேங்க் என்ன செய்யணும், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காசை சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் அதில் போட்டு பாரு. சரிதானே? டெபிட் கார்டு, டெபிட் கிரெடிட். அசட்ங்கிறது பொதுவாக டெபிட், லேப்ங்கிறது கிரெடிட் அறிக்கை பொதுவாக. இந்த இன்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வங்கியினுடைய பிரதான இன்கம் என்ன, இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கும் ரைட். இன்கம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதோட ஃபீஸ் ஆன் லோன் ரைட். இப்போ அந்த செக் எடுக்க போனால் அந்த காசு இந்த காசுன்னு சொல்லி எடுப்பாங்க தானே. அது மாதிரி ஏடிஎம் கார்டு எடுக்கும்போது, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணும்போது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது அதில் வர ஃபீஸும், அது மாதிரி வட்டியில் வர லோன் கொடுத்து வர இன்ட்ரெஸ்ட் தான் பிரதான இன்கம். அதோட சேர்த்து இந்த பேங்க் வந்துட்டு பிணைகளில் போட்டிருக்கீங்க காசை. உதாரணமாக என்ன, பொண்டு வாங்கியிருக்கேன், பொண்டு வாங்கினா என்ன செய்யும், வட்டி கொடுக்கும். வட்டி, அந்த வட்டியுமே என்னது ஏனைய வட்டின்னு பேர். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன, இப்போ பேங்க்கு டிபாசிட் பண்ணியிருப்பான், டிபாசிட் பண்ணினா அது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் பேங்க், அப்போ அது இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் டேர்ம் டெட் ரைட். இப்போ வங்கிகள் குறுங்கால கடனை வாங்கியிருக்கும், அதுக்கு வட்டி கொடுக்கும் பேங்க், அப்போ அதுவும் ஷார்ட் டேர்ம். அது மாதிரி பேங்க் வந்து நீண்டகால கடன் பெற்றிருக்கும், அதுக்கு கொடுக்குற வட்டி. ஆக இது ரெண்டுமே என்ன, இது ரெண்டு தான் இந்த க்ரோஸ் ப்ராஃபிட்னு சொல்லி நம்ம காணுவோம். க்ரோஸ் ப்ராஃபிட்னு சொல்லி பொதுவாக எப்படி காண்ற, சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் சேலை காண்டா க்ரோஸ் ப்ராஃபிட்னு சொல்லி. அதான் என்னது இங்கே இது வந்துட்டு சேல்ஸ், எது இன்ட்ரெஸ்ட் சேல்ஸ், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். மீதி கழிக்க வர்றது என்ன இருக்கும், நெட் ரைட், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரைக்கும் ரைட். அது மாதிரி இது பாருங்க, இன்னைக்கு ஃபீஸ் என்ன பாருங்க, விளக்கம் தான் தெரியும், நான் சொல்லிட்டேன். அது பாருங்க, இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்னது, இப்போ நான் சொன்ன என்னது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸை கழிக்க வர்றது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரைக்கும். அது மாதிரி நெட் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது பாருங்க, இப்போ வங்கிக்கு வட்டி இல்லாமல் வேறு வருமானமும் இருக்கும். உதாரணமாக செக் இருக்குதானே, செக் புக் வர்றது. அது மாதிரி ஏடிஎம் யூஸ் பண்ணி ஏடிஎம் வருஷ காசு, அந்த மாதிரி டிஜிட்டல் பேங்க் பாவிக்கிறது, ஆன்லைன் பேங்க் பாவிக்கிறது ரைட். அது மாதிரி இதுக்கெல்லாம் என்ன செய்ய பேங்க் சார்ஜ் பண்ணும், அதெல்லாம் வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அது மாதிரி நான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது, இப்போ பேங்க்ல வேலை செய்யறாங்க, சலரி கொடுக்கணும், எலக்ட்ரிசிட்டி பே பண்ணணும், டெலிஃபோன் பில் பே பண்ணணும், இந்த பேங்க் ரெண்ட் பே பண்ணணும். இதெல்லாம் என்னது நான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ். ப்ரீடெக்ஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் சொன்னோம், அதான் நம்ம இது என்னது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது நார்மலாக. அது மாதிரி இதுக்கு என்ன சொல்ற, ப்ரீடெக்ஸ் ப்ராஃபிட் பிஃபோர்
ரைட்? ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டேக்ஸ். இதை எப்படி சொல்லுங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இன்னைக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இருந்து நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கூட்டி அது பிறகு ப்ரொவிஷன் ஃபார் லாஸ். அதாவது அந்த பேங்க் லோன் எடுத்திருப்பார், ரைட்? லோன் எடுத்து கட்டாமல் இருப்பான், அதை கழிக்க வர்றது என்னது? ஆனம்ன கடை கழிந்து வர்றது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் ப்ரீ டேக்ஸ் நெட் ஆப்ரேட்டிங் இன்கம் சொல்லுவாங்க. இன்கம் பிஃபோர் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்ட்ரானரி ஐட்டம் சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அசாதாரண நிகழ்வுகள் சொல்லி அதை கழிக்க வர்றது. சரி, பெரும்பாலும் என்ன அது பாருங்க. இதுதான் ஒரு சாதாரணமாக ஒரு வங்கியினுடைய என்னது இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். பாருங்க, ரெவென்யூ சைடில் பார்க்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் இன்கம், இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டையும் கழிக்க வர்றது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அது பிறகு நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்தால் கூட்டுவாங்க, நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அது பிறகு ஏதாவது லோன் லாஸ் இருந்தால் கழிப்பாங்க, நான் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருந்தால் அதையும் கழிப்பாங்க. கழிக்க வர்றது டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். இப்போ டோட்டல் ரெவென்யூலேருந்து டோட்டல் எக்ஸ்பென்ஸை கழிக்க வர்றது இன்கம் பிஃபோர் இன்கம் டேக்ஸஸ். இன்கம் டேக்ஸை கழிச்சா வர்றது நெட் இன்கம். அதான் வலிமையாக இருக்கிறது. சர்வீஸ் சார்ஜ் வங்கி எவ்வாறு எங்கெங்கெல்லாம் பாருங்க காசு இருக்கு. செக் அக்கௌண்ட் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் எடுத்தா அதுக்குன்னு சின்ன சார்ஜ் ஒன்று பண்ணுவாங்க. ஃபீஸ் ஆன் ரைட்டிங் எக்ஸசிவ் செக்ஸ் நிறைய சொல்லுவாங்க. மாதத்துக்கு நீங்கள் 10 செக் தான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. சிலாக்கள் 15 செக் 20 30 40 சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பாவிச்சா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. சேவிங் அக்கௌண்ட்லேருந்து அது சின்ன சேவிங் அக்கௌண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபீஸ். இப்போ சில நாடுகளில் சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் என்ன அந்த காசு பேங்கில் ஒரு 5000 தான் காசு இருக்கும், 6000 ரூபாய் காசு தேவை, என்ன செய்யலாம்? ஒரு 1000 ரூபாய் மிச்சம் எடுக்கலாம். அதுக்கும் ஒரு சார்ஜ் ஒன்று வேறு. ஃபீஸ் ஃபார் ஷாப்பிங் பேமெண்ட். நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணும்போது, ஸ்வைப் பண்ணும்போது சில நாடுகளில், உதாரணமாக வெளிநாட்டுக்கு போய் அந்த கார்டு யூஸ் பண்ணினா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு பீப்புள்ஸ் பேங்கோட கார்டு யூஸ் பண்ணினா 1000 ரூபா என்ன செய்வாங்க? ஒரு தரத்துக்கு வட்டி போட்டு இன்னொன்று ஒரு வட்டி வெட்டுவான். 2.5% இன்ட்ரெஸ்ட் ஒன்று வெட்டுற. இப்போ இதெல்லாம் வந்துட்டு பேங்க்கு லாபம், ஒரு வருமானமாக இருக்கும். அதுமாரி ட்ரேடிங் அக்கௌண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுதானே இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிருக்கோம். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்களை வாங்கிருக்கோம். அந்த ஷேரை வாங்கி விற்கும் போதும் குறிப்பிட்ட லாபங்கள் வரும். அதை சொல்றது ட்ரேடிங் அக்கௌண்ட் கெயின். ஓகே சொல்லுவாங்க. ஒவ்வொரு என்ன வழிகளில் ஒரு பேங்குக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வரும், நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்துட்டு இப்போ பேங்க் வந்து என்ன செய்யும்? அட்வைஸ் கொடுக்கும், புரோக்கர் வேலை பார்க்கும், அண்டர் ரைட்டிங் ஷேர் எடுத்துக்காரன்னு சொல்லி கேட்கும், அதுக்கு காசு எடுக்கும். வெஞ்சி கேபிட்டல் ரெவென்யூ, வெஞ்சி கேபிட்டல் நான் விளங்கப்படுத்திருக்கேன். ஒரு ஐடியா ஒன்று இருக்கேன், பிஸ்னஸ் ஐடியா உண்டு, அதுக்கு காசை கொடுத்து அதில் வர ப்ராஃபிட் என்ன செய்கிறேன்? எடுக்கிறது. அது வெஞ்சி கேபிட்டல் ரிசர்வ் சொல்லுவாங்க. அது மாதிரி நெட் சேவிங்ஸ் ஃபீஸ், சேவிங்ஸ் பண்ணுறேன். செக்யூரிட்டைசேஷன் ஃபீஸ், அதாவது என்ன அடமானம் வச்சு என்ன அதில் வர அதாவது என்ன பாதுகாப்பு கொடுக்குறோம். இன்சூரன்ஸ் கமிஷன் ஃபீஸ், பேங்கா இன்சூரன்ஸ், இந்த பேங்கா இன்சூரன்ஸ். அப்படி சேல்ஸ் ஆஃப் லோன், சேல் ஆஃப் ரியல் எஸ்டேட், சேல் ஆஃப் அதர் அசெட்ஸ், இப்படிலாம் நிறைய வருமானங்கள் வங்கிக்கு வேறு. சாதாரணமாக சொல்ல போன என்னது நெட் ப்ராஃபிட் காண்ற இப்படி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதிலிருந்து ஏற்படுதல் கழிச்சு வர்றது நெட் இன்கம் ஆஃப்டர் ப்ரொவிஷனல் லோன் லாஸ். அதிலிருந்து நெட் நான் இன்ட்ரெஸ்ட் நம்ம கூட்டுற ரைட். அதுக்கப்புறம் நெட் இன்கம் வரும், அதிலிருந்து ஏதாவது லாபம் இருந்ததை கூட்டுற, அப்புறம் இன்கம் டேக்ஸ் இருந்தால் கழிக்கிற. இப்படி எல்லாமே என்ன செய்யற வளமையானது தானே இது. அந்த வித்தியாசம் என்னன்னு சொன்னா அங்கே என்னன்னு சொல்லுவாங்க சேல்ஸ் சொல்ற, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் சொல்ற. ஆனால் இதில் வந்துட்டு என்ன நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்கம், அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தான் மெயினாக இருக்கு. இந்த விரிவாக போட்டிருக்கி பாருங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் கன்சிடரேஷன் பேங்க் ஃபைனான்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஹெவி டிபெண்டன்ஸ் ஆன் பரோட் ஃபண்ட். ஒரு வங்கி வந்துட்டு டிபாசிட்ல தாங்காம பரோட் ஃபண்ட் இன்னொரு வங்கிட்ட இருந்து கடனை வாங்கி வச்சிருந்தா
என்ன நடக்கும், இந்த வங்கிக்கு என்ன நடக்கும், பேங்க் மேனேஜர் என்ன செய்யணும்னு சொல்லி நான் போட்டுருக்கி வாட்சி பாருங்க. அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் எவலுவேட் பண்ற எப்படி சொன்னா நம்ம ரேஷியோஸ் பார்த்துக்கிட்டு தானே. பேங்க்ல நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட், க்ரோஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஏர்னிங் per ஷேர், டிவிடெண்ட் per ஷேர், இப்படிலாம் திருப்பி பார்த்துக்கிட்டு தானே. அது மாதிரி பேங்குக்கும் சில இதுகள் இருக்கு. பொதுவாக பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு பாய்க்கிறது ப்ரைஸ் ஆஃப் த ஷேர். ப்ரைஸ் இன்றைக்கு ஷேர்ஸில் பெறுமதி என்னங்கிறத எப்படி பார்க்கணும்னு சொன்னால் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ, ரைட், ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ ஓவர் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ. அதை எப்படி காண்ற, ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோவை டிஸ்கவுண்ட் ஃபேக்டரை பிரிக்க வர்றது ப்ரெசன்ட் வேல்யூ வரைக்கும் அப்படி பார்க்குற இப்படி பார்க்குறோண்டோ. அடுத்தது நீ வாட்ச் பாருங்க இதை எப்படி ஷேர்ஸ் அக்கௌண்ட் சொல்லி இன்னைக்கு பாருங்கன்றதுக்கு ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ROA, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபார்முலா, ரேஷியோ, ரிட்டர்ன் ஆன் இக்யூட்டி, இக்யூட்டியில் ஒரு ரூபாய் இக்யூட்டியோட உழைக்குதுங்கிறது, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், இயர் ஆன் இயர் க்ரோத், காஸ்ட் டு இன்கம் சொல்லி என்ன இருக்கும் இதெல்லாம் விரிவாக அவ்வளவோ. அது மாதிரி கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், Tier 1 கேபிட்டல், Tier 2 கேபிட்டல் சொல்லி இருக்கு பாருங்க. இது வந்துட்டு ஒரு சமரி, அழகான ஒரு சமரி, ஒரு வங்கியினுடைய பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்றதுக்கு வித்தியாசமான ரேஷியோஸ் இருக்கு. அதை பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் தொடர் பிரிக்கி ஒவ்வொன்று எவ்வாறு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகுது பாருங்க, இப்படி ஒவ்வொன்று சம்மந்தப்பட்டு சொல்லி ரேஷியோஸ், ரைட். இது வந்துட்டு இது இந்த பாடத்துக்கு மட்டும் இல்லாமல் சில பாடங்களுக்கும் மற்ற ஒவ்வொரு பாடங்களுக்கும் உதவும். இது நல்ல புக் உண்டு. இது புக்கோட பேரு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பெரிய ஃபார்முலா வரைக்கும் பயப்படுத்தவரை நீங்கள் ஒன்று நான் கணக்கு ஒன்று எடுக்க மாட்டேன், ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சுக்கணும் கிரெடிட் ரிஸ்க் என்னன்னு சொல்லி, லிக்விடிட்டி ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க், ஆப்ரேஷனல் ரிஸ்க், கேபிட்டல் சால்வன்சி ரிஸ்க், லீகல் ரிஸ்க், ரிப்ரேஷனல் ரிஸ்க். லீகல் ரிஸ்க்னு சொன்னால் யாராச்சும் கேஸ் போட்டுருவாங்க, பேங்குக்கு யாராச்சும் கேஸ் போடுவாங்க. திருமணம் நடக்குதுங்கன்னு சொன்னால் கிரெடிட் கார்டு கேசஸில் வந்துட்டு இந்த நடக்கும் லீகல் ரிஸ்க். பேங்க் எவ்வாறு கிரெடிட் ரிஸ்க் எதிர்கொள்ளுதோ சம்பந்தமான இதுகள் நீங்கள் ஸ்பெஷல் சொன்னால் ஓகே, நீங்கள் நார்மலாக லைட்டாக கொஞ்சம் பாருங்க. கெமேல்னு சொல்லி ஒரு மாடல் ஒன்று இருக்கு. கெமேல் சொன்ன ஒட்டகம் இல்லை, ஒரு வங்கி வந்துட்டு ஸ்ட்ராங்கான வங்கியா இல்லையாங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு. ஒவ்வொரு லெட்டரும் வந்துட்டு ஒன்று இது வந்துட்டு கேபிட்டல் அடக்குவேஷன் சொல்லுவாங்க. ஒரு வங்கி வந்துட்டு போதுமான அளவு கேபிட்டல் வச்சிருக்காங்கிறது. அசெட் குவாலிட்டி, அது வங்கிற மெயின் அசெட் வந்துட்டு லோன். இந்த லோன் வந்துட்டு நல்ல லோனா அல்லது அறவுடைய கடன் லோனா சொல்லி அசெட் குவாலிட்டி. அடுத்தது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, வங்கியினுடைய மேனேஜ்மெண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர் எப்படி இருக்காங்க, நல்லா ஆக்கள் இருக்காங்களா, படிச்சாக்கள் இருக்காங்களா, நல்ல எஃபிஷியன்ட் ஆக்கள் இருக்காங்களா, ரைட். அதே மாதிரி ஏர்னிங் குவாலிட்டி, இந்த பேங்க் வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய பேங்கா அல்லது நட்டமடையக்கூடிய பேங்கா என்று சொல்லி அந்த ஒரு லிக்விடிட்டி, பேங்க் வந்துட்டு ரன் பண்றதுக்கு போதுமான அளவு காசு வச்சிருக்கா கையில, லிக்விடா வச்சிருக்கான்னு சொல்லி. அடுத்தது சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. சென்சிட்டிவ்னா மார்க்கெட்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி குறையும் போது, ரைட், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கூடி குறையும் போது அதுக்கு எவ்வாறு இந்த பேங்க் வந்துட்டு சென்சிட்டிவ் ஆகி, சில பேங்க் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடின உடனே தளம்பும், சில பேங்க் வந்துட்டு குறைஞ்ச உடனே தளம்பும். அப்படி தளம்பாம ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருக்காங்கிறத விஷயம் பண்றதான் கெமேல்னு சொல்லுவாங்க. கெமேல், ரைட். சின்ற என்ன, கேபிட்டல் அடக்குவேசி, ஏ அசெட் குவாலிட்டி, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, ஏர்னிங் குவாலிட்டி, லிக்விடிட்டி குவாலிட்டி, ரைட். எஸ்ங்கிற எக்ஸ்ட்ரா போட்டிக்காங்க, அது என்னது, சென்சிட்டிவ், ரைட். அப்போ அது எப்படி கெமேல நம்ம கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி
நரிஷ். ஒவ்வொன்றரைக்கு கேம்பல் ஒரு ஒரு பெரிய பெரிய பாடப்பரப்பு கேம்பல்ங்கிறது. ஒவ்வொன்றையும் நம்ம டீப்பாக படிக்கிற வளமையாக. Select finance institution and list out all assets and liabilities. இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க அசைன்மெண்ட்டுக்கு. இதையும் நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக சப்மிட் பண்ணுங்க. நான் விஎல் லிங்க் கொண்டு கிட்டத்தட்ட தருவேன். வாட்ஸ்அப்பில் ரஷின் உங்களுக்கு போடுவார் அந்த லிங்கை. அதில் நீங்கள் அழகாக கையால் எழுதி போடணும் ஆன்சரை. சரிதானே? ChatGPT அடிச்சு தேடி எடுத்து போடுறல அழகா இந்த கூடையா பந்தி வந்து எழுதப்படா. சரியானே? பந்தி வந்து எங்கேயாச்சும் கொப்பி பண்ணிட்டு எழுதப்படா. வாசிச்சு தான் மார்க்ஸ் போடணும். அப்போ வாசிச்சு உரகட்ட அசைன்மெண்ட்டை வாசிக்கிறதுக்கு 4 கணக்கில் தேவைப்படப்படா. ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள வாசிச்சு முடிக்கக்கூடிய மாதிரி எழுதணும் விட. ரைட். அதோட அந்த சாப்டர் முடியுது. இன்னொரு சாப்டர் கடைசியாக அந்த சாப்டர் வந்தோம். அந்த சாப்டர் வந்துட்டு நிறைய நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கும். இந்த பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், வங்கிக்கும் அது கஸ்டமருக்கும் என்ன உறவு இருக்கி சம்பந்தமாக ஒரு ஈஸியான டாபிக் உண்டு. ரைட். பேங்க்ண்டா என்ன, பேங்கர்ண்டா யாரு, ஒரு வங்கியினுடைய கடமைகள் என்ன, வங்கியினுடைய உரிமைகள் என்ன இருக்கு, வங்கியினுடைய உரிமைகள் என்ன, அது மாதிரி ஒரு கஸ்டமருங்கிற யாரு, கஸ்டமர்களுக்கு என்ன, ஒரு கஸ்டமர் நான் தான் ஒரு கஸ்டமர் ஆர்கியூ பண்றதுக்கு அந்த கஸ்டமருக்கு என்னென்ன தகமைகள் இருக்கணும்ங்கிறது. அது மாதிரி ஒரு கஸ்டமரா இருந்தா ஒரு டியூட்டி என்னங்கிறது. அது மாதிரி கஸ்டமர் பேங்க் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும். சில ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ரைட். இப்படி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கேள்வி கட்டாயம் வரும். இது ஒரு கடும் பேசிக்கான உண்டு. நான் ஏற்கனவே ஃபுல் டைம் படிப்பிச்சு இங்கிலீஷ் மீடியத்தில் அந்த வீடியோஸ் இருக்கும் யூடியூப்ல தேவை பார்த்துக்கொள்ளுங்க. பழைய வீடியோ தான், பார்த்துக்கொள்ளுங்க. டீட்டெயிலாக போட்டுருக்கு. வேற அது கேள்விகள் இருக்கா உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு? ரெக்கார்டிங் கொஞ்சம் போடலுமா சார்? லாஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங் நான் யூடியூப்ல போடலான்னு பார்த்தேன்.